பிரேமா சொல்றேன். ரீசெண்டா ஒரு நியூஸ் நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்தோம்ல பிரேமா, ஸ்டூடெண்ட் விசால இங்க வந்த ஒரு பையன் வந்து ஸ்ட்ரெஸ்ல இறந்துட்டாங்கன்னு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் அதை பத்தி கேட்டிருந்தாங்க. ஆமா, அந்த நியூஸோட ஆத்தென்டிசிட்டி தெரியல. அதாவது கார்டியக் அரெஸ்ட்ல இறந்துட்டாருன்னு வந்துச்சு. அது ஸ்ட்ரெஸ் காரணமாக என்னன்னு தெரியல. நான் நிறைய பேர் சொல்லியிருந்து ஸ்ட்ரெஸ் காரணமாக இருக்கலாம் அந்த பையன் இறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் நான் பேசும்போது ரீசெண்ட் டைம் அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. அது இந்த வருடம் ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்கு. நம்ம அமெரிக்கா வாழ் இந்தியர்களிடம் பொதுவாகவே எல்லா இடத்துலையும் இருக்கலாம், பட் அமெரிக்கா வாழ் இந்தியர்களிடம் நம்ம நிறைய உரையாடுறதுனால அந்த ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ இதை பகுத்தாராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்ன காரணம் இருக்குது, வெறும் காரணத்தை மட்டும் பேச போகிறது இல்லை இந்த காணொலி, அதற்கான ஒரு சொல்யூஷனையும் பேச போகிறோம். இது எங்கள் பார்வையில் மிக முக்கியமான ஒரு 5 பாயிண்ட் எடுத்து பேச போகிறோம். ஆப்வியஸாக நீங்கள் இன்புட்ஸ் தரும்போது இன்னும் நம்ம கம்யூனிட்டி இன்னும் ஸ்ட்ரென்த்தாக பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிதர்சனமாக பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு அடிமனசில் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதலான வார்த்தையோ இல்லை ஒரு அட்வைஸோ ஒரு அருமருந்தாக அமையக்கூடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். நம்ம 5th பாயிண்ட்ல இருந்து போயிடலாம். 5th பாயிண்ட் இதை பத்தி நான் தனி வீடியோவே பேசணும்னு வச்சிருந்தேன். பட் என்னன்னா ரீசன்ட் டைமா அந்த ஏற்பட்டு இருக்கிற ஒரு ஃபுட் ஹேபிட், ஓகேவா, நம்ம தமிழர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஹேபிட், அதையொட்டி இந்த ஒரு உணவை பார்த்தாலே ஒரு பயம் வரக்கூடிய அளவுக்கு ரீசெண்ட் டைமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். 2 விஷயமும் தவறாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது ஃபுட் ஹேபிட் சரியாக எடுத்துக்கிறதுல இது நான் ரீசன் டைமாக நிறைய பேர் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஈவன் டாக்டர் பாலா அவங்களோட வீடியோ பார்த்த பிறகு தான் நம்ம 6 மணிக்கே சாப்பிட்றது நிறுத்தணும். ஃபர்ஸ்ட் நான் நினைக்கும் போது சாயங்கால சாப்பாடு 6 மணிக்கு சாப்பிடணுமான்னு நினச்சேன். இல்லைப்பா, தலையதடி நைட்டு சாப்பாடே அப்போ தான்ப்பா நீ சாப்பிடணும், 7 o'clock. ஆமாம் 7 o'clock அப்படின்னு. இன்னும் அந்த கோலை அச்சீவ் பண்ணல. பட் ஓகே, அந்த மாதிரி வர வரைக்கும் ஓகே. பட் ரீசன்ட் டைமாக பார்க்கும்போது நிறைய டாக்டர்ஸ் ஒரு சாப்பாடை பார்த்தாலே ஒரு பயம் வருது. அதுலேயே ஆக்சுவலாக வெயிட் போடுற மாதிரி இருக்கு. இட்லி சாப்பிடாதீங்க, தோசை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க. இட்லி தோசைலாம் நார்மலாக சாப்பிட்டுட்டு இருந்தது. அதை சாப்பிடாதீங்க, ரைஸை கட் பண்ணுங்க, அதை கட் பண்ணுங்க. அப்போ எதை தான் சாப்பிடணுன்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். அவங்க நீ பார்த்தனா அந்த செட்டப் பார்த்தனா வச்சுக்கோங்க, அதே டைலர் அதே வாடகைங்கிற மாதிரி ஒரே செட்டப்பு, அந்த ஒரு ஸ்டுடியோ செட்டப்பு, அந்த லைட்டிங் செட்டப்பு, அந்த சோஃபா எல்லாமே ஒரே மாதிரி இருந்துட்டு, ஆனால் வேற வேற டாக்டர்ஸ் உட்காந்து மார்க் போடுறாங்க பாருங்க. ஐயோ, 10க்கு -100 கணக்கு வாத்தியார் பார்த்தா மண்டையில போட மாட்டார். என்ன மார்க் இதெல்லாம் அப்படின்னு அதுக்கு 0ன்னு சொல்லிட்டு போயிடலாம். -100. அதில் மாதிரி சில காமெடி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது யாரோ ஒருத்தவங்க கேட்பாங்க, பரோட்டா 4 மூஞ்சிலே தரட்டா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு காமெடி வார்த்தையை வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா உணவையும் போட்டு ஆராய்ஞ்சு வச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டு இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது, டாக்டர்ஸ்லாம் ஹாஸ்பிட்டல்ஸை விட இப்போ சோஷியல் மீடியாவில் தான் அதிகமாக இருக்காங்க. எல்லா டாக்டரும் சொல்ல நிறைய டாக்டர்ஸ் நிறைய நல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் பயங்கரமான பயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு சாப்பாடு மேலே நீ சொன்ன பார்த்தியா, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். தோசை வாரத்துக்கு 2 தோசை சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வேலைக்குலாம் இல்லை, வாரத்துக்கே 2 தோசை தான் சாப்பிடுங்க அப்படின்னு. அப்போ தான் யோசிச்சு பார்த்தா எங்கள் தாத்தாலாம் காலங்காத்தால நல்லா பழைய இது போட்டு அதில் தயிரை ஊற்றி ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு போவார். காலங்காத்தால அப்படி ஒரு ஹெவியான உணவு சாப்பிட்டு நைட்டும் அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு களைப்பா வீட்டுக்கு வரதுக்கே தாத்தாலாம் 11 மணி ஆயிடும் கடையை மூடிட்டு வரதுக்கு. அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டாங்க. அவங்களாம் 71 வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. 75 வயசு வரைக்குமே தாத்தாலாம் சாவறதுக்கு ஒரு 4 மாசம் 4 நாளைக்கு முன்னாடி கூட நடந்துதான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா தான் இருந்தாங்க எல்லாரும். இவ்வளோ ஃபுட்ல ரெஸ்ட்ரிக்ஷன் அதுவே ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஹெல்த்தியா இருந்தாங்க அவங்க. அதற்கு காரணம் உடல் உழைப்பு, கரெக்டான அளவு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த உடல் உழைப்பும் இருந்துட்டு இருந்து எல்லாமே சீராக போயிட்டு இருந்து. இப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கு மேலே ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது ஒரு ஆல்டர்னேட் சொல்கிறீங்க. அங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்கா என்னன்னு நான் தெரியல, அதுக்குள்ளே வரல. ஆனால் அவங்க என்ன நிறைய மோட்டிவேட் பண்ணும். இதே சாப்பாடு தான்ப்பா அப்பயும் சாப்பிட்டுங்க, இப்பயும் சாப்பிட்றீங்க. சில விஷயம்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிங்க, அதான் ஒதுக்கிடுங்க. பட் நீங்கள் எக்ஸசைஸை குறைச்சிடுறீங்க. உங்களுக்கு உடல் உழைப்பு குறையுது. நிறைய விளையாடுங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஸோ அங்கே தான் இருக்குது தவிர நீ ஃபுட்டாக பார்த்தாலே பயமாக ஒரு டீ காஃபி சாப்பிட கூட பயமாக இருக்குது. அளந்து குடிக்க வேண்டியதாக இருக்குது. சில நேரங்களில் அந்த நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக ஒர்க் போயிட்டு இருக்குமோ, அப்போ ஒரு காஃபி குடித்தா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது தெரியல, அது ஹேபிட்டா இல்லை நம்ம அடிக்ட் ஆகிட்டோமான்னு தெரியல. பட் அந்த நேரத்தில் அது ஓகேவா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுவே செய்யாதீங்கும் போது அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ இதை நான் என்ன சொல்லுவேன்னா, இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்கள் டயட் பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட டயட் பிளான் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம இதாக இருக்கும். தயவு செஞ்சு ஃபுட்டில் டயட்டில் இருக்க வேண்டிய அவசியம்தான். ஸோ எதுவுமே அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சு தான். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸசைஸ், விளையாடுங்க நிறையா. இங்கே தான் பார்க்கணும்ல, 70 வயசு வரைக்கும் விளாண்டுட்டு இருக்காங்க. டென்னிஸ் விளையாடுற தாத்தா பாட்டிலாம் பார்க்கணும். ஜாலியாக விளையாடுங்க. ஸோ அதுலேயே பாதி ஸ்ட்ரெஸ் குறையும். ரைட். ஸோ அந்த ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சோம். அதுதான் 5th பாயிண்ட். 4th பாயிண்ட் பிரேமா. 4th பாயிண்ட் என்னன்னா இங்கே ஒரு லேக் ஆஃப் சப்போர்ட்
ஓகேவா. ஏன்னா வந்து நம்ம இங்கே அமெரிக்கா வந்துட்டோம், எல்லாமே நம்ம தான் செய்ய வேண்டியது இருக்குது. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ஓடிக்கிட்டே இருக்கும், எதை நோக்கி ஓடுறோம்னு தெரில, ஒரு ஸ்டாப் எடுக்காம ஓடிட்டு இருக்கோம். இது பெரிய மேரத்தான் மாதிரி போய்கிட்டே இருக்குது. இந்த விஷயமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணுது. ஏன்னா இன்னொரு விஷயம், வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைனா அதுக்கு நம்ம தான் வந்து இது ஒர்க் பண்ணி ஆகணும், இல்லை வெளிலேருந்து கூப்பிடலாம் ஆளுங்க, பட் அது காசு அதிகம். ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சேவ் பண்ணலாம், போர்ட்டிவாக எடுத்துகிட்டு பண்ணணும், டிஐஒய்லாம் வந்து பண்ணணும். பட் என்னன்னா வந்து எல்லா வேலையும் நம்ம ரொட்டீனாக அதே ரொட்டீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டாப் இல்லையா, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காரலாமா, அந்த ஒரு இது எல்லாமே போயிடும். இல்லை நம்ம ஊர்லனா நம்ம ஒரு ஹெல்ப்பர் வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ ஒரு அன்னைக்கு வந்து அவ்வளோ துணி இருக்குது மடிக்கிறதுக்கு, ஜாமான் இருக்குது வளர்க்குறதுனா ஒரு ஹெல்ப்பர் வச்சுக்கலாம். ஆனால் இங்கே எதுவுமே முடியாது. 2 குழந்தைங்களை வச்சுட்டு இல்லை ஒரு குழந்தை இருக்கோ, எதுவாக இருந்தாலும் நம்ம லைஃப்பை நம்மளே வந்து ஓடிட்டு இருக்கணும், அது என்னதை சம்பாரிச்சுட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கிரியேட் பண்ணுது நான் நினைக்கிறேன். ப்ளஸ் பசங்களை பார்த்துக்கணும் முக்கியமாக. ஆமாம், பசங்களை பார்த்துக்கணும், அக்கம் பக்கத்தில் விட முடியாது, நம்மளே ஹோல்டு பண்ணணும், அது ரொம்ப கஷ்டமான விஷயம். கரெக்ட். ஸோ இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ தீரனுக்கு 2 வீக்ஸாக ரொம்ப சிக் ஆயிட்டான். அப்படி லிட்டரலாக எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எங்கேயாவது போய் மலை அடிவாரத்தில் உட்காந்துடலாம் போல இருந்துச்சு. என்னடா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு ஹெல்ப் இல்லை, ஒரு மாதிரி அது ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணி விட்டுச்சு. நான் உங்ககிட்டலாம் கேட்டு ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் நீங்களும் கோத்ரூ பண்ணுவீங்களா, இல்லை எனக்கு தான் அப்படி யாருக்காவது வீட்டில் உடம்பு சரியில்லைனாலே நான் அப்படியே ரொம்ப டவுன் ஆகிடுவேன், இது எப்படா இந்த வீடு திரும்ப ரெக்கவர் ஆகுன்ற மாதிரி இருக்கும். இப்போ ஜான் மந்த்லேருந்து ஃபெப் வரைக்கும் மாற்றி மாற்றி எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை, ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இது என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்போல்லாம் எனக்கு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம குழந்தைகளை தான் பார்த்துக்க முடியும், வீட்டு வேலையெல்லாம் வந்து அட்லீஸ்ட் நம்ம ஹெல்ப்பர் வச்சு பண்ணிக்க முடியும். இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க, யாருமே ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்க இருந்தாலும் அவங்களும் வந்து இதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தான் அவங்களும் கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்கறது கூட ரொம்ப ஹெசிடேட்டா இருக்கும். நான் மோஸ்ட்லி கண்டிப்பா கேட்கவே மாட்டேன், எனக்கு இது வேணும், எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் நான் கேட்குற ஆளும் கிடையாது. சரி நம்மளே மேனேஜ் பண்ணிக்கலாம், நம்மள மாதிரி தான் அவங்களும் கஷ்டப்படுவாங்கன்னு யோசிப்பேன். ஸோ ஆனால் இந்த லைஃப் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை எனக்கு கிரியேட் பண்ணிடுச்சு. அது இல்லாமல் நம்ம நிறைய விஷயத்த யோசிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்னோட கருடவேகா பார்சல் மிஸ் ஆயிடுச்சு, அதை பற்றி யோசிச்சு 2 மாதம் எனக்கு பயங்கரமாக நான் வெயிட் போட ஆரம்பிச்சேன். என்னடா இவ்வளோ காசு போயிடுச்சு. பட் அவங்களுக்கு யாரும் எங்கேயோ இருக்காங்க, அது கவலைப்பட மாட்டாங்க. பட் அதுக்கான அந்த காம்பன்சேஷன் கிடைக்கல, என் பார்சல் மிஸ் ஆச்சு, 2 பேக்கேஜ் மிஸ் ஆச்சு. அதில் பயங்கரமாக நைட்டெல்லாம் ஏதாவது ஸ்டேட்டஸ் வருதா அதை பற்றி யோசிச்சு தூக்கமே போயிடுச்சு. அந்த பேட்டர்ன்லேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சே வந்து நாள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி இருக்குது. ஆமாம், சம்டைம்ஸ் இதெல்லாம் இந்த யோசனையை தூக்கி போட்டு நமக்கு பிடிச்ச விஷயத்த சில நேரத்தில் பண்ணால் கொஞ்சம் குறையுமோ அப்படின்னு எனக்கு தெரியல. நேற்று வந்து இதெல்லாம் தூக்கி போட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்தது. சரின்னு வந்து காரில் பாட்டு கேட்டு போகும்போது கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் பாட்டு கேட்டு போகும்போது நாங்கள் டிரைவ் போனாலே நான் பயங்கரமாக ரிலாக்ஸ்ட் ஆகிடுவோம். ஸோ அப்படி தான் நான் வந்து இன்கேஸ் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அப்படி தான் வெண்ட் அவுட் பண்ணுவேன். ஆமாம், ஸோ எனக்கு வந்து பாடல்களில் அது உள்ள வரிகள் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆதில் போகும்போது இந்த வரியெல்லாம் பற்றி பேசிட்டே போயிட்டு நேற்று என் தரான்னு ரொம்ப நாள் கழிச்சு திருமணம் என்னும் நிக்கால இந்த பாட்டு கேட்டேன். ஸோ வரிகள் கேட்கும்போது எல்லாமே எனக்கு மறந்துடுச்சு அந்த வரிகள் அப்படியே வந்து. ஏன்னா தண்ணீரை கூசிக்கொண்டு மெல்லே செல்லும் பிம்பங்கள் போலாகிறாய் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது தண்ணீரை கூசிக்கொண்டு மெல்ல செல்லும் பிம்பங்கள்லாம் எப்படி எழுத தோணுச்சு எனக்கு வந்து. மைண்டு ஃபுல்லாகவே வந்து எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஸோ அதுக்குள்ளே போயிடுச்சு. அதில் இன்னொரு 2 வார்த்தை செம்மையாக வரும், பிரம்மாண்ட காலம் நீ தந்து சேர்ந்தாய் என் நாட்கள் தீர்ந்ததே அப்படின்னு. ஸோ உன்னோட இருந்த கொஞ்ச காலத்துல என்னோட வாழ்க்கை முழுதும் நான் வாழ்ந்துட்டேங்கிற வார்த்தையெல்லாம் எப்படி வார்த்தையில போட்டிருக்கேன். அப்புறம் இன்னொரு பாட்டுமே கேட்டேன், அது வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதின ஒரு பாட்டில் வந்து ஒரு காட்டுக்குள்ள உள்ள மழைத்துளி மாதிரி நீ மறைஞ்சிட்ட, ஆனால் நான் வந்து ஒரு நீரை தேடும் வேரை போல உன்னை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு. ஸோ எனக்கு உண்மையாகவே இது உள்ளே போனோன்னே அது வரைக்கும் எங்களுக்கு இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே மறைஞ்சு போய் ஸோ வேற மாதிரி எனக்கு வந்து ஒரு விஷயம் அது வந்து. அதனால உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து பண்ணுங்க, அது பாடலாக இருக்கலாம் இல்லை வந்து ரைட்டிங்காக இருக்கலாம். சில நேரத்தில் எழுதும் போது நம்ம எல்லாத்தையுமே மறந்துடும். ஸோ நம்ம எனக்கு எழுத தெரியும் அதனால இல்லை சும்மாவே எழுதலாம்ல, தமிழ் தானே எழுதி பார்க்கலாம்ல. அதுல சில பேர் இல்லை எழுதி தெரியும், ஓகே. நான் என்ன சொல்றேன்னா இல்லை வேற ஏதாவது பிடிச்ச விளையாட்டா தெரியுமா அதுல, இல்லை ஜிம் பண்ணா சில பேருக்கு அது இதாக இருக்கும் அதுல. ஸோ இதுல படம் பார்த்தா நல்ல ஃபீல் குட் மூவிஸ் எதுலையாது. ஏன்னா வந்து நீ சொன்ன இல்லையா ரொம்ப யோசிச்சு நான் ஃபீல் பண்ண ஆத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க, நைட்லாம் போய் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அது மாதிரி அதுக்கப்புறம் இப்போ அது நான் வேணாம் தொலைஞ்சதா இருக்கட்டும், நான் பற்றி யோசிக்கவே இல்லை, நான் பார்சலே போடல அப்படின்னு நானாவே எனக்குள்ள ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட பேக்கேஜ் வந்துருச்சு, அடுத்து உன்னோட பேக்கேஜ் வந்துருச்சான்லாம் கேட்கும்போது சில பேர் இன்ஸ்டாலெல்லாம் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டு, ஆர்த்தி என் பேக்கேஜ் வந்து திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க, உங்கள் பேக்கேஜ் வந்துச்சான்னு கேட்கும்போதுலாம் எனக்கு ஐயோ நானே மறக்கூட இருக்கு. ஏன்னா எனக்கு தூக்கமே இல்லை லிட்டரலாக எவ்ரிடே நான் அதை செக் பண்ணிட்டே இருந்தேன். பிகாஸ் நம்மளால எடுத்துகிட்டு வர முடியல குழந்தைங்க
குழந்தைங்க வச்சுருந்தா அந்த பார்சலில் போட்டு நாங்கள் வந்தோம். அது எக்ஸ்பெக்டே பண்ணலை. பட் அது மாதிரி ஆகும்போது அது நிறைய ஸ்ட்ரெஸ். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வெதரும் சேஞ்ச் ஆச்சு, எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த வாட்டி வின்டர்லாம் எனக்கு ஐயோ சீக்கிரமாக நவுந்து போயிடணுன்ற மாதிரி தான் இருந்தது. யூஸ்வலாக எனக்கு வின்டர் பிடிக்கும், பட் இந்த வாட்டி எனக்கு எப்படி ஓடிச்சு எதுவுமே தெரில. அடுத்தடுத்து ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டே இருந்தது. ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. கரெக்ட். ஸோ நான் என்ன சொன்னால், அந்த மாதிரி சமயங்கள்லாம் வந்து ஃபேமிலி டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஸோ வெளில போங்க. ஸோ அதுதான் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். வின்டர் கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் இந்த ஊர் மக்கள் வின்டர்லையுமே வெளில போவாங்க. ஸோ வின்டர் சம்மந்தமான ஸ்போர்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான நம்ம ஒரு அடாப்ட் பண்ணிக்கணுமோ அப்படின்னு இருக்கேன். பட் ஃபேமிலி டைம் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் நான் நினைக்கிறேன் எல்லா ஸ்ட்ரெஸ்க்கும். ஸோ அதனால தான் இது 4th பிளேஸில் வச்சு இதை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சோம். 3rd பிளேஸ் என்ன பிரேமா? ஓகே, 3rd பிளேஸ் என்னன்னா, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இங்கே நான் பார்க்குறது வந்து பியர் ப்ரெஷர், கம்பேரிசன் வர்றது அண்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டுபிடிக்கிறது. இந்த 2 விஷயத்தையுமே வந்து மாட்டிக்கிட்டு நிறைய பேர் வந்து அது ஒரு அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போயிடுறாங்க இல்லையா? ஏன்னா இந்த பியர் ப்ரெஷர், இந்த கம்பேரிசன் பண்ணவே பண்ணாங்க. ஏன்னா ஆரம்பத்துலேயே நான் ஆர்த்தியில் சொல்லிட்டு இருப்பேன், ஒரு 4 பேர் நம்மளை இப்படி சொல்லிட்டா நம்ம வாழ்ந்துட்டோம்னா, இன்றைக்கி அந்த 4 பேருக்காக வாழ்ந்தோம்னா இன்னும் 4 பேர் நாளைக்கு வேறு விதமாக சொல்லுவாங்க. அந்த 4 பேருக்காக வாழ வேண்டியதாக இருக்கும். இப்படி 4 பேருக்கு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா ஒரு நாளும் நமக்கான வாழ்க்கையை வாழவே மாட்டோம். ஆக்சுவலாக அமெரிக்காவில் இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூவே புரியாத மாதிரி இருக்குது. எனக்கு தான் இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்லாம் நான் யோசிப்பேன். பட் ஆனால் யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸில் சொல்லும்போது இதே மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே இங்கே அப்படி தான் இருக்கீங்களான்ற மாதிரி இருக்குது. இல்லை, எனக்கு வந்து மிக சில நான் வந்து என்னோட குரூப்பே ரொம்ப சின்னோண்டு தான். எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு நண்பர்கள் இருக்காங்க. இன்னமும் வந்து நம்மளோட வெற்றியை பார்த்து ரசித்து கைத்தட்டி சபாஷ் மச்சான் போ அப்படிங்கிற ஒரு சொல்ற ஒரு நண்பர் இருக்காங்க பத்தி. அந்த மாதிரி நண்பர்கள் பசங்களுக்குள்ள அது இல்லவே இல்லை. ஏன்னா பசங்களுக்குள்ள அந்த அதை எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படி இருந்தாலுமே நாங்கள் அந்த மாதிரியான ஒரு சர்க்கிள்குள்ளே நான் இருக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு எங்கே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா நான் அவனை தட்டி கொடுத்து அவனை வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பான். அவன் அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது தான் வந்து லாங் டேர்மாக ரன் பண்ண முடியும். இல்லை, பொண்ணுங்களுக்குள்ள அது பேசிக்காவே இல்லையா என்னன்னு தெரியல. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இது மாதிரி தான் நடக்குது. நான் கேட்குற நிறைய ஸ்டோரி இது மாதிரி தான். ஆர்த்தி ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி வெளியில் போனோம். நான் வந்து நிஜமாவே நான் வந்து எனக்கு இதுதான் என்னோட சர்க்கிள் தான் வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அதனால நான் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை நான் நிறைய போய் வெளியில் பழகிறதோ நான் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம மக்கள் நிறைய யூடியூப் மூலியமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுனால அவங்களாம் சொல்கிறது சில ஸ்டோரிஸ்லாம் நான் கேட்டுப்போம் அப்படியா அப்படியான்னு. ஆனால் எனக்கு எப்படி தான் இருக்கும், நல்ல வேலை நான் வந்து ப்ரொடெக்டிவாக இருக்கேன், நல்ல வேலை மற்றதெல்லாம் யோசிக்கிறதுனால நான் வந்து நிறைய ஓவர் திங்க் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த டைமே நான் கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்பாடா நான் என்னை காப்பாற்றிக்கிட்டேன்ற மாதிரி தான் இருக்குது. ஆமாம், ஆர்த்தி நானுமே வந்து நிறைய பேசுவோம். இப்போ எங்கேயாவது போய் யாராவது வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசி தான் அவங்கள விடுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு, ஏன்னா வந்து அது ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். யாரும் ஒரு தெரியாத நபர் தான் யூடியூப் பார்த்துட்டு வந்து பேசுவாங்க, நீங்கள் தான் ஆர்த்தி பிரேமா அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். இப்போலாம் அதுவே நல்லா இருக்கு. நான் ஒரு பர்சனலாக போய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணி அதில் ஹர்ட் ஆகுறது அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஸோ இது நல்லா இருக்கு. ஒரு 4-5 வருஷமா நான் வந்து ஒரு ஃபேமிலி சர்க்கிள்குள்ளே இருக்கிறது வந்து நல்லா இருக்கு. ஆமாம். ஸோ ஏன்னா நமக்கு பியர் ப்ரெஷர், கம்பேரிசன் எதுவுமே இருக்குது. கம்பேரிசன் வந்து அது வந்து நம்ம ஒரு கம்யூனிட்டி மட்டும் இல்லை, ஒரு இந்திய மக்கள் அப்படி எடுத்துட்டாலும் நம்ம இந்திய மக்களுக்குள்ளே இங்கே கம்பேர் பண்ணிட்டு உங்கள் குழந்தை இது பண்ணுதா, என் குழந்தை இப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு யூனிக்காகவே நம்ம குழந்தைய வளர்க்க முடியாது. நான் முதல் வீடியோலேருந்து இப்போ சொல்ல இது வந்து நான் ஆரம்பத்தில் வீடியோலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். கம்பேரிசன் மட்டும் இல்லை விஷயம் பிரேமா, நம்ம வந்து இன்னொரு விஷயம் நம்ம பண்ணுறது வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஆமாம், நான் என்ன நினைக்கிறேன், மக்கள் வந்து 2 விதமாக அவங்கள பிரிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஒரு விதம் வந்து நான் எதையும் எல்லாமே என் பர்சன், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸோ அந்த மக்கள் என்ன பண்ணால் வேற ஒருத்தவங்க பர்சனலாக எதுவுமே கேட்கக்கூடாது. உங்கள் குழந்தை என்ன பண்ணுறா என்ன அதுவுமே கேட்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கிறது ஓகே. ஸோ நானும் எதுவும் ஷேர் பண்ண மாட்டேன், யாரும் எனக்கு ஷேர் பண்ண வேணாம். நான் என் லைஃப்பை நான் பார்த்து போயிட்டு இருக்கேன், தட் இஸ் ஃபைன். இன்னொரு விதமாக இருந்தால் தான் தவறு. என்னன்னா வந்து நான் எதையும் ஷேர் பண்ண மாட்டேன், நீங்கள் ஆனால் எல்லாமே ஷேர் பண்ணணும். ஸோ அங்கே தான் பிரச்சனை வருது. அவங்க எப்படி இருக்குன்னா, நீங்களும் எல்லாம் ஷேர் பண்ண, நானும் ஷேர் பண்ணுறேன், நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ எது பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம பார்த்துட்டு நம்ம பில்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கும். எல்லா இடத்துலையும் சில தவறுகள் இருக்கும். ஸோ அதை திருத்திட்டு ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் பண்ணணும். இல்லை ஃபேமிலியாக வந்து போதும்பா, இதுவே நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டானதான், 1-2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே போதும். அதான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து நம்ம வசவசன ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 1-2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே போதும். அவங்க ஒரு பியூர் ஃப்ரெண்டாகவே இருந்தாலே போதும். எங்களுக்குமே இங்கே இருக்காங்க 1-2 ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. இன்னமும் நல்ல விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும். நம்ம அவங்கள காயப்படுத்துகிற மாதிரியோ அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து நான் வந்து நிறைய வந்து நான் கற்றுட்டு இருக்கேன் நிறைய பேர்கிட்டேருந்து. இன்னொரு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு விஷயம் மறைக்கிறதுனால எல்லாமே மறைஞ்சு போகிறது கிடையாது. ஸோ நிறைய விஷயத்த சொல்லுங்கள், அது மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நல்லது தானே. கரெக்ட். ஸோ இட் டிபெண்ட்ஸ் தான் இல்லையா. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஒன்று எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்கள்ட்டேருந்து கேட்டுக்கிறது ஒரு விஷயம்.
இல்லை எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் எதுவும் எதிர்பார்க்கல, நீ சொல்லணும்னு எதிர்பார்க்கல, ஆனால் என்ன சொல்வது என் கடமை, நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா, நீ எல்லாத்தையும் சொல்லு, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் இன்டென்ட்டாக மறப்பேன். ஸோ அங்கே தான் வந்து பிரச்சனை வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு அதான் சொல்கிறேன், அந்த ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இதை ரிசால்வ் பண்ணணும்னா நமக்கு இங்கே சப்போர்ட் இல்லை, நம்ம இங்கே வந்துட்டோம். ஸோ நம்ம ஒரு கம்யூனிட்டியை நல்லா பில்ட் பண்ணோம், அட்லீஸ்ட் 1-2 ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி பில்ட் பண்ணிங்க, அது கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்லாம் குறைக்கிறதுக்கு. இப்போ செகண்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸில் வந்து ஆப்வியஸாக எல்லாருமே இதுதான் எதிர்பார்த்துருப்பாங்க. இப்போ நிலவி கொண்டிருக்கிற அந்த இமிக்ரேஷன் பிரச்சனை. ஸோ நாள் ஒன்றுக்கு பொழுதொன்றுமா செய்தி வந்துகிட்டே இருக்கு. இதுவே வந்து சில மக்களை வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ்க்குள்ளே தள்ளுறது. ஸோ அதனால தான் வந்து ஒவ்வொரு செய்தியும் வந்து நம்ம திறனாய்வு சேர்ந்து, ஸோ இது வந்து பார்க்க தான் பெருசாக இருக்கும், பட் உள்ளே ஒன்றுமே இல்லை, ஸோ அப்படின்னு சொல்கிறது, அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறது. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் அப்டேட்டாக இருங்க, எல்லா செய்தியும் தெரிஞ்சுங்க, தவறே கிடையாது. ஸோ என்ன செய்தி, என்ன இது வந்தால் என்ன வரணும், பிளான் பி ஆல்வேஸ் வச்சிங்க. யூஎஸ் தான் எண்ட் ஆஃப் த லைஃப் கிடையவே கிடையாது. நான் யூஎஸ்க்கு வந்த அன்னையிலேருந்து சொல்லுவேன், வேலை இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம், இதே மாதிரி வார்த்தை தான். இப்போ நிறைய லே ஆஃப்லாம் நடக்குது, இவங்களே சொல்லுவாங்க வேலை அதில் இஷ்யூ, இது இஷ்யூன்னு இதாக சொல்லும் போது தட்ஸ் ஓகே, நம்ம பார்த்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் நான் எப்போவும் சொல்லுவேன். ஆனால் உண்மையாகவே வேலையில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ இது அந்த மாதிரி ஒரு காலகட்டம்னு நினைக்கிறேன் இல்லை பிரேமா? ஸோ யூஎஸ்ஏ மட்டும் முடிவு இல்லைங்க, இந்தியா இருக்குது, யுஏஇ இருக்குது, இன்னும் நிறைய கண்ட்ரிஸுக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே போடலாம். நீங்கள் இவ்வளோ வருஷம் நீங்கள் சம்பாரிச்சு வச்சா உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை நம்புங்க, உங்களை நம்புங்க, ரைட்? ஸோ நம்ம முடியும், ஏன்னா இவ்வளோ வருஷம் அதை ஒர்க் பண்ணிட்டோம், என்ன நடந்துட போகுது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையை கொண்டுருங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க தான் செய்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கேன் நான், பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேருக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ், ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அது எல்லாமே நம்ம மண்டையில் போட்டுக்கிட்டா நம்ம நகரவே முடியாது, ரைட்? நம்ம மூவ் ஆன் பண்ணோம். ஸோ அதை எல்லாமே வந்து தள்ளி வைங்க, அப்கிரேட் பண்ணிக்கோங்க, உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் உங்களை நம்புங்க. இதான் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நினைச்சேன். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்னன்னா வந்து ரீசன்ட் டைமா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒன்று வந்துட்டு இருக்குது, அதை நினச்சி ஒரி பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் வந்து ஏஐ வந்து அது அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அடுத்த லெவலுக்குனா வந்து மாதம் போல் ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கு. ஸோ அதை நினச்சி ஒரி பண்ணுறாங்க. பட் 100% நம்புங்க, இந்த வருஷமே வந்து ஏஐ தான் எங்கே பார்த்தாலும் ஒர்க் பண்ண போகுது, மனுஷங்க ஒர்க்கே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அதை நம்புங்க, நமக்கான டைம் இருக்குது, நமக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, ரைட்? நமக்கு அடுத்த பிளான் என்னன்னு பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, நமக்கு சேவ் பண்ணுறோமோ, அதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுமோ, என்ன பண்ணுமோ வந்து ஒரு நேரம் இருக்குது அப்படிங்கிறத நம்புங்க. நேற்று ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது நாங்கள் எங்களுக்குள்ள அந்த உரையாடல் அப்படி தான் இருந்தது. நம்ம ஜென்ரேஷன் தான் எல்லாமே பார்த்துருப்போம், அதாவது நடந்து ஸ்கூல் போயிருப்போம், சைக்கிளில், அந்த பைக்கு, கார் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் எல்லாமே பார்த்துருப்போம். நம்ம ஜென்ரேஷன் தான் ஐடியோட அந்த எழுச்சியும் பார்த்துருக்கோம், அந்த வீழ்ச்சி, அதான் தெரியுது. அந்த கர்வ் வந்து இப்போ 2020, 2021, 2022 அப்புறம் வந்து நமக்கு தெரியுது, கண்கூடாக பார்க்குறோம் இல்லையா? ஸோ அது வந்து அந்த ஐடியோட அந்த பீரியட் முடிகிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆப்வியஸாக ஐடி முடிஞ்சுன்னா இன்னொரு ஃபீல்டு எவால்வ் ஆகியே ஆகணும் இல்லையா? ஸோ அது என்னன்னு நம்ம வந்து செக் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதனால் வந்து இதோட முடிஞ்சிச்சு, இப்போவே முடியுதுன்னு நினைக்காதீங்க, இன்னும் டைம் இருக்குது, நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணி வச்சிங்க. ஸோ நம்ம அதுக்கு தான் ஒரு வீடியோவே போட்டோம், இந்த ஏஐ ரிலேட்டடாக என்னென்ன வந்து எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். உங்கள் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணும்போது நீங்கள் வந்து எங்கே வேணாலும் போய் சர்வே பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்புங்க. ஈவன் இந்தியாவில் இப்போ எங்கேயோ வந்து போயிடுச்சு, நம்ம நினச்சி நம்ம ரொம்ப அவுடேட்டடாக. நான் சென்னையில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம எல்லாத்துலேயும் அவுட். அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து, அவங்க வே ஆஃப் ஒர்க் பண்ணுறதுலேருந்து எல்லாமே மாறி இருக்குது இந்தியாவில். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு சேஞ்ச் இருந்தது நான் வந்து பார்க்கும்போது. பரவாயில்ல, நம்ம பார்த்த இந்தியாவும் இப்போவும் வேறு. ஆனால் சில இடங்களில் சேஞ்சே ஆகலை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வீட்டில் அந்த கரண்ட் பில்லோட பேரை மாற்றுறதுக்கு இன்னும் அலைய வேண்டியதுதான் இருக்குது. இந்த நகராட்சிக்கு நம்ம ஊரில் இன்னும் அது எவ்வளோ செலவு பண்ணியுமே இன்னும் மாறல. சிவாஜி இதெல்லாம் மாறாது, நீ திரும்ப ஊருக்கே போயிடுங்கிற ஒரு நிகழ்வு தான். நீங்கள் எவ்வளோதான் காசு கேட்பீங்க, ஒன்றும் இல்லை. பாதாள சாக்கடை கனெக்ஷன் கொடுக்குறதுக்கும் அந்த கரண்ட் பில் சேஞ்சுக்கும் இதெல்லாம் மாறவே இல்லைங்க. பட் இன்னொரு சைடில் இந்த மாதிரியான விஷயங்கள் மாறி இருக்கு, மக்கள் கொஞ்சம் அப்டேட்டாக இருக்காங்க. ஸோ அதனால் உங்களை அப்டேட்டாக வச்சுங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு நம்புங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.